வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நம்ம டூரிங் டாக்கிஸ் சேனல் பார்த்தேன். ஸோ அதன் மூலமாக ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க. ஏன்னா சித்ரா லட்சுமணன் அவர்கள் பத்திரிகையாளராக இருந்த காலத்துல அப்பவே அவர் பெரிய அவார்டு ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. அவர் சினிமா பத்திரிகை நடத்தும் பொழுது, ஏன்னா அவர் பிஆர்ஓவாகவும் இருந்தவர், பாக்யராஜோட அசிஸ்டண்டாகவும் இருந்தவர், பின்னாடி தயாரிப்பாளர், உலகநாயகன் கமலஹாசனை இயக்குற லெவலுக்கு சூரசம்ஹாரம் படத்துல வந்தாரு. அதுக்கப்புறம் பல படங்கள் அவர் இயக்கியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு திரையுலக கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப சுலபம். யாரை வேணாலும் அவர் ஈஸியா பார்க்க முடியும், அவங்கள அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வர முடியும். ஸோ அவர் ஏன் இவ்வளவு நாள் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அதற்கு பதில் சொல்லும் வகையில 25/1/2026 இன்னும் 4 நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க. 25/1/2026. ஏன்னா இன்னைக்கு 21, இன்னைக்கு புதன்கிழமை, 22 வியாழன், 23 வெள்ளி, 24, 25 ஞாயிற்றுக்கிழமை. டைம் 10 AM ஆன்வர்ட்ஸ், காமராஜர் அரங்கம், சென்னை. அந்த அவார்டுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026 அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இதுல டிக்கெட் வேற உண்டு. இது இதுல இருக்கு, புக் மை ஷோல ஸ்கேன் ஹியர் ஃபார் காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸ். இது ஃப்ரீ தான் போல் இருக்கு. நீங்க அந்த டூரிங் டாக்கிஸ் பார்த்து அதுல ஒரு பர்டிகுலர் ஷாட்லயே அந்த அவார்டை பத்தி வருது. இப்போ பாக்யராஜ் பேச ஆரம்பிச்ச உடனே வருது, ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட் தான். அதை ஸ்கேன் பண்ணா காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் வந்துடும். ஸோ எதனால இந்த விஷயத்தை பத்தி நம்ம முக்கியமா சொல்றோம்னா, உலகநாயகன் கமலஹாசன் அதுல கலந்துக்கிறாரு. அதுல சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு அவார்ட்லாம் கொடுக்க போறாரு போல் இருக்கு. ஏன்னா சித்ரா லட்சுமணன் உலகநாயகன் கமலஹாசனுக்கு நெருங்கிய நண்பர். அவருடைய இதுல கூட உத்தம வில்லன் படத்துல கூட நடிச்சிருப்பாரு, பத்திரிகையாளராகவே அதுல நடிச்சிருப்பாரு. அவர் 16 வயதினிலே அந்த காலகட்டத்திலிருந்தே அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் கமல் சாருக்கு. அதனால அவர் ஈஸியா அவர் நினைச்சாருன்னா கூட்டு வர முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். அவர் நினைச்சபடியே கூட்டு வந்துட்டாரு. இந்த ஃபங்க்ஷன் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது குடியரசு தினத்துக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை காமராஜர் அரங்கத்துல காலையில 10 மணிலேருந்து நடக்குது. அந்த டூரிங் டாக்கீஸ் உடைய அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில, இன்னைக்கு நிகழ்ச்சி பாக்யராஜ் பேட்டி, அந்த பேட்டியில அவர் என்ன சொன்னாருங்கிறத அப்புறம் அடுத்து பார்ப்போம். அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கிடைக்கும். நீங்க போய் அந்த நிகழ்வை பார்க்கலாம், உலகநாயகனையும் நேரில் பார்க்கலாம். பாக்யராஜ் அவர் தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு 50வது வருடம் இது. சித்ரா லட்சுமணன் சரியான சமயத்தில் திருப்பி இன்னொரு முறை பாக்யராஜ் கிட்ட பேட்டி வாங்கியிருக்காரு. அது நல்ல ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. ஏன்னா பாக்யராஜ் மிகச்சிறந்த திரைக்கதை மன்னன், பிளஸ் ஒரு விஷயத்த சொல்றதுல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாரு. இது ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த முறை நான் சொல்றது வேற ஒரு ஆங்கிள், அதனால இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். எப்படின்னா, பாக்யராஜ் மிகப்பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பாரதி ராஜாட்ட படத்திலே சொல்லியிருக்காரு. இவன் பெரிய ஆளா வருவான் ஒரு காலத்துல, நோட் பண்ணி வச்சுக்க, எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் தான் பாக்யராஜ் தான் கைதியின் டைரி கதை பண்ண போறாருன்னு சொன்ன உடனே கமல் சார் கதையே கேட்கலையாம். நான் கெட்டப்புக்கு என்ன டபுள் ஆக்டுங்கிறதுனால கெட்டப்புக்கு மட்டும் நான் 5 நாளைக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன், நீங்க பாருங்க, எனக்கு நான் பயங்கர பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் வந்துட்டார்ல, அவர் பார்த்து பாருன்ட்டாராம். அந்த அளவு பாக்யராஜ் மேல கான்பிடன்ஸ். அவர் தான் சொன்னார் என்னன்னா, கைதியின் டைரி ஹிந்தியில எடுத்தாங்க ஆக்ரி ராஸ்தான். அதுக்கு முன்னாடி இவர் அமிதாப் பச்சன் ஒரு படம் பண்றாரு. அந்த படத்தோட பேர் கபர்தார். அந்த கபர்தார் படத்துல அமிதாப் பச்சன் டாக்டரா நடிக்கிறாரு. கமலஹாசன் கேன்சர் பேஷண்ட், சாக போற கேரக்டர், டெர்மினலி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ் 4, அவ்வளவுதான், சாக போற கேரக்டர், இப்படி நடிக்கிறாங்க. இந்த படம் பூர்ணச்சந்திர ராவ் ப்ரொடியூசர், டி ராமாராவ் டைரக்ஷன். ஸோ இந்த படம் 10,000 அடி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எடுத்தா எல்லா பேரும் கமலுக்கு கிடைச்சிடும். ஃபுல்லா கமலுக்கு தான் பேர் கிடைக்கும். ஏன்னா கமல் கிளைமேக்ஸ்ல சாகுற மாதிரி கதை, டாக்டர் பேஷண்ட். ஆனா கமல் சாகாத மாதிரி எடுத்தா படத்துக்கு மைனஸ் ஆயிடும். ஸோ இப்போ ரொம்ப யோசிச்சுட்டு அமிதாப் பச்சன் என்ன சொல்றாருன்னா, என்னையா இந்த படம் கமலுக்கு தான் பேர் வருது, சவுத் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் இங்க பேர் வாங்குறான், நான் இவ்வளவு காலமா இங்க பெரியாளா இருக்கேன், நான் இவனுக்காகலாம் விட்டு கொடுக்க முடியாது, நான் தான், எனக்கு தான் பேர் வரணும், நான் இந்த காசை கொடுத்துட்றேன்,
இதுவரை எடுத்ததுக்கு, வேற நான் கால் ஷீட்டும் தரேன், வேற படம் எடுங்க, இந்த படத்தை நிப்பாட்டுங்கன்னு 10,000 அடி எடுத்திருக்காங்க. 14,000 அடி தான் ஒரு படமே. 10,000 அடி எடுத்ததுக்கு அப்புறம் படத்தை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. கமலுக்கு பேர் வருங்கிற வைத்தறிச்சல்ல அவர் படத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஒரு கதை வேணும். அப்போ என்னன்னா, கைதியின் டைரி சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. அந்த கைதியின் டைரி படத்தோட கதையை வந்து பாக்யராஜ் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த படத்துல அதை ஹிந்தியில ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. அதாவது கமல் நினைச்சிருந்தா, என் 10,000 அடி எடுத்துட்டு என் படத்தை நிப்பாட்டிட்டு இல்ல, என் படத்தை நீ எப்படி நடிக்கிறது, நானே ஹிந்தியில ரீமேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாரதிராஜ் சொல்லியிருந்தா நீயே பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா பாரதிராஜோட சொந்த படம். பாக்யராஜ் கேட்டிருந்தாலும் ஓகேன்னு இருப்பாரு. ஆனா கமல் வந்து எவ்வளவு நல்லவரா இருந்திருக்காரு பாருங்க. இந்த மாதிரி அரசியல் எல்லாம் புரியாம சரி ஏதோ படத்தை நிப்பாட்டிட்டாங்க போல் இருக்குன்னு அவர் அடுத்த வேலைக்கு போயிட்டாரு. அதுதான் கமல். KKSSR ராமச்சந்திரன் இப்ப அமைச்சர். இவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அமைச்சரா இருந்தவர். இவர் அண்ணாச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை சந்திச்சிருக்காரு. மரியாதை நிமித்தமாக சந்திப்புன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா MP நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்களை மரியாதை நிமித்தமாக அவரது ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. பட் இது என்னன்னா, எலெக்ஷன் நேரம், அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவரை கூப்பிடுறதுக்காக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியும் பிப்ரவரி 2வது வாரம் அல்லது 3வது வாரத்துல மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஆட்சி தான் இருக்கும். இது எல்லாம் எப்போதுமே நடக்கிறது தான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தொகுதிக்கு அவசியம் நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூரா அங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இவருடைய பிரச்சாரம் எந்தெந்த தொகுதிக்கு போறாரு, எவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. அடுத்த மாசம் படப்பிடிப்புகள் ஆரம்பம். கல்கி படப்பிடிப்பு ஆரம்பம், KH-237 ஆரம்பம்னு சொல்றாங்க. படப்பிடிப்பு ஆரம்பிச்ச அப்டேட் வந்தோடனே இமீடியட்டா நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஜனநாயகன். ஸோ ஜனநாயகனுக்கு பதிலாக ஒரு மக்கள் நாயகன் படம் பேர் வச்சிருந்தா படம் வந்திருக்கும் போல் இருக்கு. ஜனநாயகன்கிற அந்த பேர் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமா துறையே இந்த சென்டிமெண்ட்டுகளான நிறைந்த உலகம் தான். ஜனா அப்படிங்கிற படமும் ஃபிளாப் ஆச்சு. அதனால அவங்க அந்த மாதிரிலாம் சென்டிமெண்ட்லாம் பார்ப்பாங்க. இந்த பேர் வச்சதுனாலதான் இல்லை, இந்த பாட்டு வரியில ஏதோ ஒன்று தப்பா இருந்திருக்கு. இந்த கூலி படம் கூட நெகட்டிவா போனதுக்கு அதுல ஒரு பாட்டு வரி நெகட்டிவா இருந்தது. தலைவர் இறங்கட்டுமே, தலைவன் இறங்கட்டுமேன்னு வந்தது. இறங்கட்டுமே அப்படிங்கிறது வந்து அறச்சொல்லு. அதை வந்து வேற வார்த்தைகள் போட்டிருக்கலாம், அறச்சொல் இல்லாமல் போட்டிருந்தா ஓடி இருக்கும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு படம் நடிச்சாரு, அது வந்து தலைவன் நினைக்கிறேன், தலைவன் அந்த படம் பேரு. அதுல வாலி ஒரு வரி எழுதியிருந்தாரு, தலைவன் வாராமல் நீராளி மண்டபத்தில் காத்திருந்தாலும் ஒரு வரி எழுதியிருந்தாராம். அப்ப எம்ஜிஆர் சொன்னாரா, யோ நீ எழுதுனதுனாலதான் அந்த படம் லேட் ஆச்சு, தலைவன் வாராமல் காத்திருந்தான்னு எழுதிட்டு அறச்சொல்லியான்னாராம். சினிமால அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. அப்ப வாலி சொன்னாராம், நான் என்னால லேட் ஆகல, அந்த கம்பெனி பேரு தாமஸ் பிக்சர்ஸ், அது அவங்க எப்படி எழுதுவாங்களாம், தமிழ்ல தாமஸுன்னு எழுதுவாங்களாம். தாமசு இஸ்ன்னு போட மாட்டாங்க, ஷூ போடுவாங்களாம். தாமசம் இந்த படம் வந்து தாமசம்னா லேட்டுன்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க தாமஸ் பிக்சர்ஸ்னாலதான் தாமசம் ஆயிடுச்சு, என்னால இல்ல அப்படின்னு சொன்னாங்களா. சோ இப்ப கோர்ட்ல வந்து இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டாங்க. சோ இப்ப எப்ப வேணாலும் தீர்ப்பு சொல்லலாம். அந்த தீர்ப்புல வந்து திருப்பி போய் கீழ்கோர்ட்டுக்கு போய் அந்த தனி நீதிபதி ஆஷா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து திருப்பி விசாரிக்க சொல்லுவாங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்க திருப்பி இந்த கோர்ட்டுக்கு போவாங்க. மாறி மாறி இந்த ஒரு லிட்டிகல் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க, அங்க இருந்தீங்கன்னு திருப்பி திருப்பி ஒரு சுற்று மாதிரி சுத்த போகுது. இந்த படம் எலெக்ஷன் முடிகிற வரையே வராது.